2024 உடைய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரேங்க்ல எடுத்தீங்கன்னா 127 கண்ட்ரீஸ்ல இந்தியா 105th இருக்கு. அப்படின்னா எங்க சிக்கல் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் காரணம் காட்டலாம், ஆனா அதே அளவுக்கு நம்ம எக்கனாமிக்காவும் டெவலப் ஆயிட்டு இருக்கோன்ற பட்சத்தில் எங்க சிக்கல் இருக்கு? காப்பீடை பத்தி நீங்க பேசுனீங்க, ஆனா இன்னைக்கும் சுகாதாரத்துறையில தமிழகம் தான் முன்னிலையில் இருக்கின்ற ஒரு இது இருக்கு. அரசாங்க மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த காலம், அந்த பொண்ணான காலம் வரும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் எக்ஸஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இந்த நீட்டு பிறகு அனித்த மாதிரி ஆகாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ப்ரெஸ் மீட் மாதிரி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அதுக்கு முன்னால் என்னோட பேசுகிற ப்ரொஃபஸர் சிஎம்கே ரெட்டி, ஒரு முனைவர் சிஎம்கே ரெட்டி, இவர் தெரியாத மருத்துவர்களே இல்லை. அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிதா மகன் சொல்லலாம். சார் வந்து ஒரு 40-50 வருஷமாக, 50 வருஷத்துக்கு மேலே இஸ் பீன் அ டீச்சர் அண்ட் அ ப்ரொஃபஸர், மல்டிபிள் அவார்ட்ஸ். இதை தவிர சோஷியலி சமூக வலைதளங்கள்லையும் சரி, சமூக வட்டங்களும் சரி, ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் ரொம்ப ஒரு வெற்றிகரமாக அதை நடத்திட்டு வர்றாரு. எல்லா மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், லிம்ஃபாட்டுங்கிற ஒரு குரூப் வந்து 2-3 கோடி மக்கள். ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சாரை கூப்பிட்டேன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு ஸ்டார்ட். இது எல்லாமே என்னென்னா விக்ஷித் பரத், அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த பாரதம். 1947லேருந்து 2047 வரைக்கும் இந்த 100 வருடங்களில், ஒரு நூற்றாண்டில் நம்ம நாடு இவ்வளோ வளர்ந்துருச்சு உலகத்துக்கு காட்டுறதுக்கும் ஒரு 5 இயர் பிளான் நிறைய பேர் போடுவாங்க. அது மாதிரி ஒரு 100 இயர் பிளான் பண்ணுறது தான் விக்ஷித் பாரத். இதை பற்றி பேசுகிறதுக்கு நானும் ஒரு டெலிகேஷனில் நானும் இன்னும் 20 பேரும் போயிருந்தோம் ஸ்காட்லாண்டுக்கு, எடின்பரோக்கு. நான் அங்கே கொடுத்த ஸ்பீச் தான் இங்கே இருக்குது. அந்த சொற்பொழி அப்புறம் அந்த 10-12 நிமிஷம் நீங்கள் கேட்பீங்க. பட் அதுக்கு முன்னால் டாக்டர் சிஎம்கே ரெட்டி இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார். ஓவர் டு யூ சார். வணக்கம். ஊடக சோதர்களுக்கு எல்லாம் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஒரு 12 வருஷமாக என்ன நம்ம நாட்டில் முன்னேற்றம் நடந்திருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது வந்து எல்லா விவரமாக சொல்லணுன்னா இந்த டைம் பத்தாது. ஆனால் முக்கியமாக நம்ம பிரதமர் புனிதமான நோக்கம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் நூற்றாண்டு 1947, another 22 years, அதுக்கு உள்ள we should become a developed country. இன்னும் கூட டெவலப் ஆகிட்டு எத்தனை வருஷமாக டெவலப் ஆகிட்டே போகிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? அந்த முடிவில் தான் அவர் யோசனை பண்ணுறாரு. ஆல்ரெடி வி ஹவ் ரீச்ட் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு இந்த 12 இயர்ஸ்லன்னு எங்கே இருந்து நம்ம உலகம் மேலே வந்துட்டோம். ஆனால் நிறைய விஷயங்கள், முக்கியமாக ஹெல்த் வந்து முக்கியமான அம்சம். இது மக்களுக்கு ஹெல்த்னது முக்கியமான அம்சம். ஹெல்த்னால தான் middle class people become poor people because of health issues and health expenses. ஸோ அதே அவர் மனசில் வச்சு ஹெல்த், பேசிக் ஹெல்த் எப்படியா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நர்சஸ் ஷார்ட்டேஜ் அவர் பார்க்குறதுக்கு 157 நர்சிங் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். ஸோ தட் இந்த நம்ம மெடிக்கல் ஹெல்ப், டெக்னிக்கல் ஹை ஸ்கில் மெடிக்கல் ஹெல்ப் ரூரலுக்கு போகணும். டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஆட்டோமேட்டிக்காக ரூரல் மக்கள் தானே வருவாங்க. ரூரல் இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னா, ரூரல் அர்பன் மால் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. பாப்புலேஷன் வந்து ரூரலில் 70% ரூரல், 30% அர்பன். டாக்டர்ஸ் பார்த்தா ஜஸ்ட் ரிவர்ஸ். அர்பனில் 70% இருக்காங்க, ரூரலில் 30% தான் இருக்காங்க. இது அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்படியோ நம்ம ரூரல் பாப்புலேஷன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு ஆக்சசபிலிட்டி, அவர் ஏன்னா திருப்பி சிட்டி சென்னைக்கு வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. அவங்கவுங்க மாவட்டத்தில் அங்கே வைத்தியம் பண்ணுறது மாதிரி செய்யுதுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி இஸ் பிளான்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்வச் பாரத் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நியர்லி 15 crores டாய்லெட்ஸ் கட்டி வச்சுட்டாரு. இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூ தானே, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது தானே. இதெல்லாம் வரும். நம்ம என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழல் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்.
இதே அவர் நோக்கம். இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்குது. அவர் உமன் எவ்வளோ பண்ணிட்டார், ட்ரிபிள் தலாக்கு, அப்புறம் 30% ரிசர்வேஷன், நிறைய சொல்லலாம். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு டைனாமிக் சர்ஜன் லைக் ப்ரொஃபஸர் JS ராஜசேகரன் ராஜ்குமார் அவர் செலக்ட் பண்ணி இந்த ஒரு அம்பாசிடர் ஃபார் திஸ் ப்ராபகண்டா அவர் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் தி மோஸ்ட் ஃபிட்டிங் பர்சன் டு ப்ராபகேட் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு கரெக்ட் பர்சன். ஸோ நான் நிறைய சொல்லும் இல்லை ஸ்போர்ட்ஸில் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். சரி, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நேற்று இருக்கிற வந்து வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நேற்று வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம வார் பண்ண முடியாது. இன்னைக்கு வெப்பன்ஸ்னா இன்னைக்கு வெப்பன்ஸாக வேணும் நம்மளுக்கு. வி மஸ்ட் டெவலப் அவர் ஓன் வெப்பன்ஸ். ஸோ உலகம் பூரா காட்டுற நம்ம வெப்பன் நம்ம மிலிட்டரி பவர் என்னன்னு உலகம் பூரா ஆப்ரேஷன் சிந்தூரில் காமிச்சார். அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிங்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. சீதா கண்ணீர் வச்சா ராமநாசுர வாஸ் கில்டு. திரௌபதி கண்ணீர் வச்சா குருட்சேத்திரத்துமே நடந்திருக்கு. ஒரு சாதாரண மகிழா கண்ணீர் வச்சா ஆப்ரேஷன் சிந்து நடந்திருக்கு. அதான் விஷயம். இதே தட் இஸ் நரேந்திர மோடி. He reacts so well for the problems of public. Now I request Dr. JS Rajkumar, illustrious son of illustrious father. J.R. Shankaran was a great physician in Madras Medical College. He is a teacher for teachers. And his son, Dr. Rajkumar, I want him to take over and talk about health issues. Thank you, sir. ஸோ ஸ்காட்லாண்டில் போய் நான் பார்லிமெண்ட் நாங்கள் விசிட் பண்ணோம், 21 பேர். அதுக்கப்புறம் எடின்பரோ சிட்டி கவுன்சில், அதாவது நம்மளுடைய சட்டசபை மாதிரி. ஸோ சார் சொன்ன போல் நான் வந்து இன்னும் 20 பேர், நாங்கள் 21 பேர் இருந்தோம் எங்கள் கண்டிஞ்சென்ட்டில். விக்ஷித் பாரத்துடைய ஒரு கான்க்ளேவ் முதல் முறையாக ஸ்காட்லாண்டில் நடைபெற்றது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. முதல் முறையாக ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் படம் மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் வேறு மாதிரி அது போயிடும். ஒரு படத்தில் ஒரு மருத்துவர் போல் சட்டை வேட்டி போட்டுட்டு முதல் முறையாக ஸ்காட்லாண்டுடைய பாராளுமன்றத்துக்கு போய் இதை பற்றி நான் பேசினேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது கூட அதான் சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் போல் நாங்கள் வந்து 5000 வருட கால தமிழ் பாரம்பரியத்திலிருந்து நான் வரேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ், குறிப்பாக சென்னையோட பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். 2024 வந்து ஆப்பிரிக்காவில் எலிஃபெண்ட்ஸ், பெரிய பெரிய யானைகளால் செத்தவங்களுடைய எண் பார்த்திங்கன்னா 500 பேர். ஆனால் இத்தினோண்டு இருக்கிற கொசுவால், மலேரியாவால் இறந்த பேர் வந்து 500,000. 500,000 people died in 2023-2024 from malaria alone. ஸோ அதுக்கும் என்னோட பேச்சுக்கு என்ன சம்மந்தம்? பெரிய சம்மந்தம் இருக்குது. ஸ்காட்லாண்ட்லேருந்து பிறந்து வந்த சார் ரொனால்ட் ராஸ் என்பவர் இங்கே நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்க ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ், அவர் வந்து இங்கே தான் ஃபீமேல் அனாஃபிலிஸ், இந்த பெண் அனாஃபிலிஸ் கொசுவினால தான், அதுதான் அந்த மலேரியாவுடைய பாரசைட்டை உள்ள வைக்கணும்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு இந்தியாவிலே முதல் நோபல் பிரைஸ் மருத்துவத்துக்காக பெற்றவர். சென்னையில் இருந்தால் இந்தியாவோட முதல் நோபல் பிரைஸ் போச்சு சார் ரொனால்ட் ராஸ். அங்கே நான் பேசுகிறதுலேருந்து 100 மைல் தள்ளி தான் அவருடைய ஆன்செஸ்டர் வீடும் இருந்துச்சு. ஸோ ஸ்காட்லாண்ட் நமக்கு அவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்னா, நம்மளோட ஹெல்த் கேர் எப்படி இருந்துச்சு 80-100 வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். கேட்ராக்டால் லட்சக்கணக்கு இல்லைங்க, கோடிக்கணக்கான ஆளுங்க கண் பார்வை இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு NHS யுனைடெட் கிங்டம், அது இங்கிலாந்து, வேல்ஸு எல்லாம் சேர்த்து 400,000 அறுவை சிகிச்சைகள் செய்து கண் பார்வைக்கு கேட்ராக்டுக்கு பண்ணுறாங்க. ஒரு பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரி. அவங்களுக்கு மேலே சைனா வந்து 3 மில்லியன் 32 லட்சம் கண் பார்வைக்கு கேட்ராக்டு சைனாவில் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 35 லட்சம் 3.5 மில்லியன். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் உலகத்திலேயே 85 லட்சம் பேருக்கு இந்த பூ விழுதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, புரை விழுது, பூ விழுது, அதுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுறோம். அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப லென்ஸ் எல்லாம் அதிசயப்பட்டாங்க.
நிறைய பேர் இங்கே நினச்சிட்டு இருப்பாங்க இந்தியாவில் ஓ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியோடைய ஆவரேஜ் சராசரி விலை வந்து 150 GB பவுண்ட்ஸ், இங்கிலீஷ் பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக்னா, அதாவது 115,000 ருபீஸ். அங்கே வந்து 1500லேருந்து 2000 பவுண்ட் ஆகுது. 10 மடங்குலேருந்து 15 மடங்கு ஆகுது. இந்த புறைவிடுறது மட்டும் இல்லை, எல்லாமே இங்கே ஒரு பட்டியலாக காட்டியிருந்தேன். எல்லாமே இங்கே 10 மடங்கு 15 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்கும்னு நம்ம ஒரு சந்தேகத்தில் ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்க்கணுன்னா, எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணுன்னா இந்தியாவில் அடுத்த நாள் பண்ணுவாங்க. அதுக்கே நேற்று சொன்னாங்க, இன்றைக்கி தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 6 வாரங்கள்லேருந்து 6 மாதம். கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு 6 மாதம் பலர் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே கேன்சர் அட்வான்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பெரிய பெரிய வித்தியாசங்கள் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குது. கடைசியாக அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஏன் இந்தியா வந்து அவங்க ஹெல்த் கேர் வந்து, நான் ஹெல்த் கேர் தான் பேசினேன். என்னோட வந்தவங்க வந்து சந்தீப் மார்வான்னு, மார்வா ஃபிலிம் ஸ்டூடியோன்னு இருக்குது. நம்ம ஜே ஃபிலிம் சிட்டி அல்லது ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஃபிலிம் ஸ்டூடியோங்கிறது சந்தீப் மார்வா. ராஜ் கபூருடைய மருமக மாதிரி அவர் நெவ்யூ, அவர் வந்திருந்தார் என்னோட. அதே போல் டாக்டர் மணி சர்மான்னு இப்போ தான் மார்ச் 2025 வரைக்கும் ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிமாக இருந்தார், அவர் வந்திருந்தார். குல்தீப் ஷெகாவத்னு மா டெலிவிஷன்னு இங்கிலாந்துலேயே ரொம்ப பெரிய ஹிந்தி சேனல், அவருடைய கசன் பிரதர் தான் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். அவர் குல்தீப் சிங் ஷெகாவத்தும் வந்திருந்தார். பெல்ஜியமில் நம்ம டாப் இந்தியன் ஒருத்தர், ஃப்ரான்ஸில் நம்ம டாப் இந்தியன் ஒருத்தர், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒரு டாப் லேடி ரீனா சிங், இது போன்ற பலர் வந்தாங்க. என்னுடைய விஷயம் வந்து நான் பேசுனது வந்து மெயினாக ஹெல்த் கேர். அவங்களால நம்ப முடியல அவ்வளோ பெரிய வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குன்னு. என்னுடைய டாக் கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் நான் சொல்லுவேன், பர்ஃபெக்ட் எக்கனாமிக் பேலன்ஸ், அதாவது பொருளாதார வர்த்தக சமம்னு ஒன்று வரும். அதை நம்ம வந்து $500 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸ்காட்லாண்டுக்கு, இந்தியா டு ஸ்காட்லாண்ட். ஆனால் ஸ்காட்லாண்ட்லேருந்து அதே $534 மில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம். நியர்லி த சேம். இது பேர் பர்ஃபெக்ட் எக்கனாமிக் பேலன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த 534ல் 300 மில்லியனும் 400 மில்லியன் அதாவது 3000-4000 கோடி வெறும் ஸ்காட்ச் விஸ்கி இம்போர்ட் பண்ணுறோம் அவங்ககிட்ட இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. ஐ ஹேவ் டு சே இட். அண்ட் ஸோ ஸோ மச் ஆஃப் எக்கனாமிக் பேலன்ஸ். அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 6 மாதம் அல்லது 12 மாதம் வெயிட் பண்ணி கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். அவ்வளோ கம்மியாக இருக்கும், உங்கள் இன்சூரன்ஸே கவர் பண்ணணும்னு சொன்னேன். இது போல் நம்மளோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்து சொன்னோம். இன்னொரு விஷயம் அவங்க யாராலையும் நம்ப முடியாத விஷயம், ஆவணங்களோடு எடுத்து காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. இது மாதிரி ஆயுஷ்மான் பாரத்ங்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி நீங்கள் 50 கோடி பேருக்கு 500 மில்லியன்னா அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷனே 320 மில்லியன் தான். நம்ம வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் 500 மில்லியன் பேர் 50 கோடி பீப்புள் ஆர் கவர்ட் பை தி ஆயுஷ்மான் பாரத். தமிழ்நாடுல போதிய அளவுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அதை ஸ்காட்லாண்டில் நான் சொல்லலை. ஆனால் எப்படி இது மாதிரி பண்ணுறோன்னு சொல்லும்போது லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத். அவங்க கேட்டாங்க, ப்ரைவேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? நான் சொன்னேன், ஆமாம், நானும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான். நாங்கள் ப்ரைவேட் பீப்புள் கூட வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஆயுஷ்மான் பாரத்தில் வர்றவங்க எல்லாருக்கும் நாங்கள் இங்கே வந்து அந்த கவர்மெண்ட் மூலமாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பண்ணுறோம். அது எங்களுடைய ஒரு அன்பளிப்பு மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம், மக்களுக்கு பண்ணுறோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. இன்னொரு விஷயம், அங்கே எழுதுகிற 5 ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்ரி 5 ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறதுல 4 ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த ட்ரக்கு செய்கிறதெல்லாம் இந்தியாவில் தான். இந்தியா இஸ் த ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் இந்தியா மாதிரி வேறு எந்த இடத்துலும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ லோவான ரேட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்தியா தான் நம்பர் 1. மேக்ஸிமம் இஸ் இந்தியா தான் ஜெனரிக் ட்ரக். ஸோ நம்ம ஆட்களுக்கு நம்ம மாத்திரை மருந்து மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உலகத்தில் 300 நாடுகளில் வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கிற ஜெனரிக் ட்ரக்ஸ் அங்கே போகுது. ஸோ ஒரு வகையில் இந்த ஆவணங்கள்லாம் அவங்கக்கிட்ட காட்டி இப்படி நம்ம இருக்குது,
நாங்கள் அதிதி தேவோ பவ, இங்கே வர்ற ஒவ்வொரு விருந்தாளியும் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு சொல்லுவார் வள்ளுவரும். யார் வந்தாலும் அவங்க நல்லா கவனிச்சுக்கணுங்கிறது அதிதி தேவோ பவ. நீங்கள் வாங்க, நீங்கள் பாரம்பரியமே போகிற வரங்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் மோர் கொடுப்போம்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி, உங்களுடைய மாத்திரையோ மருந்தோ இங்கே மாதிரி வேறு எந்த இடத்துலையும் கம்மியான விலை கிடைக்காது, இந்த மாதிரி இந்தியா மாதிரி வேறு எந்த இடத்துலையும் அவ்வளோ கம்மியான டைம் கேப்பில் பண்ணவும் மாட்டாங்க. கடைசி அவங்க கேட்டாங்க, எப்படி உங்களுடைய டாக்டர்ஸ் எங்கள் டாக்டர்ஸோட பெட்டர் ஆகுறாங்க. இது நம்ம ஊடகங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். மால்கம் கிளாட்வெல்னு பெரிய ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் அவுட்லயர்ஸ் கான்செப்ட்னார். அவுட்லயர்னா நம்ம ஒரு பிளட்டையோ பெயிண்ட்டோ சோறு மேலே அடிக்கிறோம், அதை தாண்டி ஒரு 2 ட்ராப் போகும், அந்த ட்ராப் பேர் தான் அவுட்லயர். அதாவது எல்லோருமே ஒரு மாதிரி இயங்கும் போது ஒரு சிலர் ஒரு விராட் கோலி மாதிரியோ அல்லது ஒரு வைஷ்ணவ் மாதிரியோ அல்லது நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்லி பேச்சை முடிச்ச அதான் அவங்க கேட்டுருந்தாங்க. அதுலேருந்து வரி சார் ஒரு கொஷின் கேட்டாரேன். சார் பேசும்போது சொன்னார் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்தியா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நிறைய ரிசல்ட்டையும் நம்ம பார்க்குறோன்றாங்க. பட் 2024 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரேங்க்கில் எடுத்திங்கன்னா 127 கண்ட்ரீஸில் இந்தியா 105th இருக்குது. அப்படின்னா எங்கே சிக்கல் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் காரணம் காட்டலாம், ஆனால் அதே அளவுக்கு நம்ம எக்கனாமிக்காகவும் டெவலப் ஆகிட்டு இருக்கோன்ற பட்சத்தில் எங்கே சிக்கல் இருக்குது சார்? வெரி குட் கொஸ்டின். ஒரு பக்கம் இந்தியாவில் ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட் இவ்வளோ இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹங்கரில் 104 105 127 போட்டிருக்காங்க. நிச்சயமாக இது நான் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நான் சொல்லலை. இது கம்ப்ளீட்லி பார்ட் ஒரு லெஃப்ட் விங் குரூப். இந்தியாவில் ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, பசி தான் இருக்குது, பசி பஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன் ஹங்கர் ஆர் பாவர்ட்டி இஸ் அட் அன் ஆல் டைம் லோ. அது ஒழுங்காக அதை போட்டு பார்த்தா it will not be 105, we will be something like 20 or 30 high up on top. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில சின்ன பாக்கெட்ஸ் தான் இருக்குது ஆஃப் பாவர்ட்டி. மூணாவது, இந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், 2 வேளை சாப்பிட்றோம் கூட இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் நினைக்கிறது when he gives that as a report, நிறைய பேர் இன்னும் பசியில் இருக்காங்கன்னு வருது. பட் பை ஆல் இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ், இன்டர்னல் ஆடிட் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் இந்தியன் பிரச்சனை நாங்களாம் சின்ன பசங்களாம் வளரும்போது எல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க சுற்றி. இப்போ எங்கே பார்த்தாலும் ஆந்திர பிரதேஷாக இருந்தாலும் அருணாச்சல் பிரதேஷாக இருந்தாலும் மத்திய பிரதேஷ் பெருசாக இருக்குது எல்லாருக்கும். இவ்வளோ பேருக்கு மத்திய பிரதேஷ் பெருசாக இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம கண்ட்ரி பசி பஞ்சத்தில் கஷ்டப்படுறோம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஒரு நேரட்டிவ். நம்ம இந்தியா ஒன்றுமே இல்லை, வெத்து எல்லாரும் பசியோட கஷ்டப்பட்டுருக்காங்க, யாருக்குமே சாப்பாடு கிடைக்கலங்கிற நேரட்டிவை உடைக்கிறதுக்கு தான் இந்த விக்ஷித் பாரத் எடுத்துகிட்டு போகிறோம். என்னை கேட்டிங்கன்னா நம்ம திருப்பியும் we should do this. ஆனால் ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இது நான் சொல்லிடுறேன். ஹெல்த் கேர் இப்போ ஆயுஷ்மான் பாரத் தமிழ்நாட்டில் ஏன் சார் நாங்கள் போனோம் கிடைக்கலைங்கிறாங்க. ஏன்னா ஷெட்யூல் ஆர்டிக்கல் 7 ஷெட்யூல் 346 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பைன்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு. நீங்கள் ஆயுஷ்மான் பாரத்தோட ஒரு பிரச்சனையோடு வந்தீங்கன்னா அந்த கேன்சருக்கு 2 லட்சம் ஆச்சுன்னா முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் முதல் 60,000 65,000 எடுத்து வைக்கணும், பாக்கி 140,000 டெல்லியிலேருந்து வந்துடும் ஆயுஷ்மான் பாரத்தில். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு வெகு சில மருத்துவமனைகளில் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 30% வருது. அது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் பாலிடிக்ஸ், பட் இட்ஸ் நாட் கமிங் இன். ஸோ தமிழ்நாடுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ஆயுஷ்மான் பாரத் இஸ் வெரி வெரி லோ. காப்பீடை பற்றி நீங்கள் பேசுனீங்க, ஆனால் இன்றைக்கும் சுகாதாரத்துறையில் தமிழகம் தான் முன்னிலையில் இருக்கின்ற ஒரு இது இருக்குது. அரசாங்க மருத்துவ இது ஹாஸ்பிட்டல்ஸில் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இதில் 2 பகுதி இருக்குது. ரொம்ப துல்லியமான கேள்வி. பெரும்பாலான ஏழை மக்கள் அரசாங்க மருத்துவமனை தான் நோக்கி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் டிஜிட்டலாக எல்லாம் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் பார்ட் கூட இருக்குது ஆக்சுவலாக. அதாவது நம்ம ஈஸியாக டிஜிட்டலாக எந்த ஒரு டீனாலையும் ஒரு வைஸ் சான்சலராலையும் ஹெல்த் மினிஸ்டராலையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அங்கே யார் டாக்டர்ஸ் வெளியில் போகிறாங்கன்னு பார்க்க முடியும். அது போதிய அளவுக்கு பல இடங்களில் அதை நம்ம அமல்படுத்துறது இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேஷ்னல் ஹெல்த் மிஷன்லேருந்து அந்த நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அது கூட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் ஹெல்த் பாரத்துக்கு அவங்க 30% 70% சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ஒதுக்கீடு பெரும்பாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. இதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெளிச்சு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அமுத்துறாங்க. ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்த வரைக்கும் அது உல்டாவாக இருக்குது. தமிழ்நாடுல மட்டும்தான்
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஷியலாக மணி வருது. ஏன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு, அந்த தியேட்டரு, அந்த கேன்சர் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, நல்லது தான். ஆனால் ப்ரைவேட் தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த அளவுக்குங்கள ரொம்ப கம்மியாக தான் ஆயுஷ்மான் பாரத் வந்து அமல்படுத்தப்படுகின்றது. அந்த ஒதுக்கீடு வருதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டும் பண்ணால் தான் ஒரு என்ன ஆகுது, ஒரு ஆவரேஜ் மனிதன் வந்து இங்கே வரான், தனியார் மருத்துவமனைக்கு வரான், அந்த கம்மியான அளவு தான் ஆயுஷ்மான் பாரத். இப்போ 2 லட்சம்னா அவன் 40-50,000 கொடுப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுவே இல்லாத போது வேறு வழி இல்லாமல் அவர் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கோ தான் போகணும். நல்ல மருத்துவர்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. யாரும் ஜிஹெச் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபண்டமெண்டல் உரிமை, அடிப்படை உரிமை. ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போக முடியும் என்றால் அவனுக்கு சரியான உரிமை கொடுக்குறீங்க. அது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தமிழ்நாடுல. பிரதமர் மோடி அவர்கள் 70 வயதை கடந்த நபர்களுக்கு வந்து 5 லட்சம் மருத்துவ காப்பீடு இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள்? வெரி குட், தேங்க்யூ ஃபார் மென்ஷன். 70 ஆக்சுவலி 71 கிராஸ் பண்ண உடனே நீங்கள் சொல்கிற போல் வே வந்தனாங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 60 இருந்துச்சு, அப்புறம் 62 எடுத்துறாங்க, 63 எடுத்தாங்க, இப்போ 71 வரைக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. எந்த ஒரு தனியார் மருத்துவ ஒதுக்கீடுக்கு போனீங்கன்னா கூட, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் போனால் கூட 65க்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ நாளைக்கு வந்து மண்டே போட்டுருவோம், இல்லைனா நீ வந்து பிரச்சனை ஆகிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் தான் அது கட்டணும், எங்களால் முடியாதுன்னு தான் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ப்ராபப்ளி உலகத்திலேயே 2-3 மருத்துவ ஒதுக்கீடு தான் 70 வயசுக்கு மேலே கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப தலையாய இடத்துல இருக்கிறது நம்ம வந்தனா, ஆயுஷ்மான் பாரத்தோடைய வந்தனா. ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்கள். ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய டாக்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஃப்ரீயாக போய் வெளிநாட்டில் படிக்கிறதும் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறதும். இது ஒரு டாக்டராக எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட். ஒரு மருத்துவரை மட்டும் இல்லைங்க தம்பி, ஒரு அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்குது. நீட்டில் வந்து இவ்வளோ ஒதுக்கீடு இருக்குது. நம்ம நாட்டிலே இவ்வளோ ஒரு எக்ஸ் நம்பர் ஒரு 2 லட்சம் சீட்டு ஒதுக்கீடு இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ 2 லட்சத்துக்கு மேலே 3 லட்சம் சின்ன பிள்ளைங்க வந்து நான் மருத்துவர் ஆகணும்னு நினச்சா, ரைட் டு லைஃப், ரைட் டு எஜுகேஷன், அடிப்படை உரிமைகள் இல்லை, உனக்கு வரவே முடியாது, ஏன்னா 2 லட்சம் தான் இருக்குன்னு நம்ம அவங்க தலை மேலே ஒரு கட்டம் போடுறதுக்கு நம்ம யார்? அவங்க வெளியில் போய் படிச்சுப்பாங்க. ஐ பிலீவ் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனல் ரைட். அம்பேத்கர் ஐயா அந்த காலத்துல வந்து கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசனம் எழுதும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். அவரே அதுக்கு வந்து முன்னிறுத்தி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து அவரே அந்த காலத்தில் ரொம்ப படித்தவர் அவர் தான், அம்பேத்கர் ஐயாவை. கொலம்பியா, நியூயார்க்கில் படித்தார், லண்டனில் படித்தார். அவர் படிக்கும்போது அந்த அளவுக்கு மார்க் வாங்காத ஒரே ஒரு காரணத்தினால ஒரு பட்டி தொட்டியில் இருக்கிற ஒரு பையன் ஏன் போய் ரஷ்யாலேயோ யுக்ரைன்லேயோ, இப்போ அஃப்கோர்ஸ் யுக்ரைன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஃபிலிப்பீன்ஸில் ஏன் படிச்சுட்டு வரக்கூடாது? நம்ம ஏன் அவங்கள பிளாக் பண்ணணும்? அவங்கள வளர்த்து விடணும். அங்கே கூட நீங்கள் இப்போ ரூல் பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில் பேஜ் நம்பர் 38 என்ன சொல்கிறாங்க, நீ வெளியில் போய் படித்தா கூட இங்கே நீ நீட் பாஸ் பண்ணிட்டு தான் போகணுங்கிறான். ஸோ ஒரு டோட்டல் தொத்தி ஒன்றுமே தெரியாத ஆள் நான் சும்மா போட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பாஸ் மார்க் இருந்தால்தான் வெளியூரில் போய் நம்ம மருத்துவம் படிக்க முடியும். ஸோ அவர் சார் சொன்ன போல் இந்த நியூ எஜுகேஷன் பிளானில் ஃபைனல் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 பேஜஸ், இந்த 82 பேஜில் 80லேருந்து 83 வருங்காலத்தில் என்ன ஆகும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கும். அந்த காலம், அந்த பொன்னான காலம் வரும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் எக்ஸஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க வச்சுங்க. அப்படி இருந்தும் இந்த நீட்டு பிறகு அனிதா மாதிரி ஆகாது, அல்லது ஒரு ரஷ்யாக்கோ ஃபிலிப்பீன்ஸ்க்கோ வீட்டில் இருக்கிறவங்க விட்டுட்டு போகிறது இதெல்லாம் போயிடும். இங்கே எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் டெஃபினட்டாக சர்ப்ளஸ் ஆஃப் டாக்டர்ஸ் அப்போ உண்டாகும். இப்போ சர்ப்ளஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ் இப்போ ஜாலியாக பசங்க வெளிநாட்டில் போய் யூகே யூஎஸில் போய் படிச்சுக்கிட்டு ஜாலியாக அங்கே செட்டில் ஆகிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டோம். ஸோ அது நீங்கள் சொல்கிறது மெட்ரிகுலேஷன் படித்த பசங்க, அப்படி இல்லைன்னா நிறைய பணம் வச்சுருக்கவங்க. இப்போ தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கோர்ஸு, நீட்டில் என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு கூட நமக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்போது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக நம்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு என்ன எப்படி படிப்பாங்க, அவங்க எப்படி வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்க? ஸோ டாக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெரி குட், நல்ல கேள்வி தம்பி. நான் பல நீட் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குக்கிராமம் இருக்கிறவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். நல்ல கேள்வி. பல நீட் மாணவர்கள் ஃபிலிப்பீன்ஸ்லையும் பல இடங்களில் நான் வந்து சந்திச்சிருக்கேன். சின்ன குக்கிராமத்துலேருந்து வந்தவங்க. இவங்க எல்லோரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார்
இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் 9ஆம் கிளாஸ்லேயே 8ஆம் கிளாஸ்லேயே 10ஆம் கிளாஸ்லேயே தனியார் பள்ளிகளில் ஆரம்பிச்சு விட்டுறாங்க. ஏன்ப்பா உனக்கு படிக்கல? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பள்ளியில் படித்தேன், எனக்கு ஏன் பண்ணல? நான் சொல்லுவேன், நான் யாருமே இல்லை கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுக்கு. 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை இருக்குல்ல, அந்த உரிமை தொகை வந்து அவ்வளவு கோடிக்கணக்கான பேருக்கு கொடுக்கறது கொண்டு வந்து 10ஆம் கிளாஸ்லேருந்தே அரசு பள்ளிகளில் நம்ம மாணவர்களுக்கு படிப்பதற்கு நீட்டுக்காக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வேலம்மாள் போன்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி அங்கே பண்ணோன்னா இவங்களும் ஈக்குவலுக்கு வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசு பள்ளியில் நான் கற்றுக்கிறது இவ்வளோ தான், அந்த சமச்சீர் கல்வி தான் நான் கற்றுக் கொடுத்துட்டு போவேன், இதுக்கு மேலே நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. நல்ல காலம் கடந்த 2 வருடங்களில் சிபிஎஸ்சிலையும் ஐபியில் பயன்படுத்துகிற அதே புத்தகங்களை இங்கேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமச்சீர்னு பிடிச்சிருந்தவங்க அந்த மாற்றம் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள்லேருந்து இதெல்லாம் நான் கேரளத்தில் துல்லியமாக நான் பார்த்துட்டு வரேன். இப்போ அரசு பள்ளியிலேருந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மாணவர்கள் நீட் பாஸ் பண்ணுறவங்க. அதை வந்து சமமாக்கணும்னா தனியார் பள்ளிகளில் கிடைக்கிற தனியார் டியூஷன் இங்கேயும் அரசு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த விவாதங்களில். அங்கே அரசு பள்ளியில் இருக்கிற வாத்தியார்களை கூப்பிட்டு, சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு இங்கேயே டியூஷன் எடுங்க பசங்களுக்கு, இவ்வளோன்னா கோடியாக இருக்குது. 50,000-80,000 ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த 50,000-80,000 இருக்கிற பள்ளிகளில் இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி இருக்கிற வாத்தியார்களை கற்றுக் கொடுக்க சொல்லி அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். இந்த பசங்களும் தனியாருக்கு சமமாயிடுவாங்க. அப்போ ஆல்ரெடி அதிகரிச்சுட்டு வர்ற இந்த எண் இன்னும் அதிகரிச்சுட்டு இன்னும் நம்ம மருத்துவர்கள் ஆவாங்க. ஆனால் அதுக்கு பண ஒதுக்கீடு இங்கே இருந்தாவது வரணும். அஃப்கோர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அந்த கஜானா வந்து டாஸ்மாக்லேருந்து வர்றது இங்கே கொஞ்சம் தள்ளலாம். இந்த இலவசமாக கொடுக்குற பல விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி இதில் போட்டோம்னா அந்த ஃப்ரீபி கல்ச்சரை கம்மி பண்ணி ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியார்களும் சம்பாதிக்கட்டுமே, இந்த பசங்க படிச்சது எல்லாம் நீட்டுக்கு போகட்டுமே. சின்ன குக்கிராமத்துலேருந்து அவ்வளோ கஷ்டமாக நான் ஒரு நாள் ஒரு விவாதத்தில் நான் கணக்கு போட்டு காட்டினேன். இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அப்படியே ஒரு வருஷத்துக்கு வரும் 50,000 ஸ்கூல்ஸ்க்கு எடுத்து கொடுக்கலாமே, நம்ம பசங்க போவாங்களே நீட்டுக்கு. ஸோ இப்படி நம்ம போகணும். வெறும் இந்த பசங்க கூட வாக்கு கிடைக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வாக்கு கிடைக்கும். அதாவது நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் சாயில சமுதாயத்துக்கு எது நல்லதுன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா வருங்காலத்தில் சின்ன குக்கிராமங்கள் இருந்தும் பல மருத்துவர்கள், பிரெயின் சர்ஜன், ஹார்ட் சர்ஜன்ஸ் அது மாதிரி உருவாகுவாங்க. இதுதான் உண்மை.